ஸோ வணக்கம். IBPSல ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான். ஸோ 2025ல் நடந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ட் யூசேஜ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எந்த வேர்ட் வந்து போத் கிராமட்டிக்கலாகவும் கான்டென்ச்சுவலியும் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். சிம்பிள். ஓகே, உங்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ன்னு. There was a dent in one door. We dented the new house. The unemployment problem was dented by the government's new program. இங்கே அந்த வேர்டு யூசேஜுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டென்ட் வந்து எங்கே வந்து கிராமட்டிக்கலாகவும் கான்டெக்சுவலியும் கரெக்டாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் 1 பாருங்கள், there was a dent in one door. ஓகேவா? ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? ஏ டோர் கேன் ஹாவ் எ டென்ட். ஒரு டோரில் டென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறது வந்து கிராமட்டிக்கலாகவும் டெக்ஸ்டுவலாகவும் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ டென்ட்டுங்கிறது என்ன? ஒரு ஸ்மால் ஹோலோ. ஓகேவா? ஏதாவது இது பண்ணும்போது அந்த ஹோல் விழுந்துடுச்சுன்னா அதை தான் வந்து டென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு எஃபெக்டை ரிடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த டென்ட் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டென்ட்டுங்கிறது ஒரு ஹோலை தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ரெண்டாவது பாருங்கள், வி டென்டட் த நியூ ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வி டென்டட் த நியூ ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் 2 பாருங்கள், இட்ஸ் நாட் கான்டெக்சுவலி அப்ராப்ரியேட். ஒன் டென்ட் ஏ பார்ட் ஆஃப் எ ஹவுஸ் ஆர் டோர் ஆர் வால், நாட் த என்டையர் ஹவுஸ். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து கரெக்டாக கான்டெக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அப்ராப்ரியேட்டாக இல்லைன்றாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஒன் டென்ட் வந்து ஏ பார்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆர் டோர் ஆர் வெல்ல இருக்கலாம், நாட் என்டையர் ஹவுஸை வந்து சொல்ல முடியாது இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் 2 வந்து தப்பு. ஓகேவா? சென்டென்ஸ் 2ங்கிறது தப்பு. ஓகே, வி டென்டட் த நியூ ஹவுஸுங்கிறது டோட்டலி தப்பு. மூணாவது பாருங்கள், த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வாஸ் டென்டட் பை கவர்மெண்ட்ஸ் நியூ ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து சென்டென்ஸ் வந்து கரெக்டு. ஸோ டென்டட் அப்படிங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்டு ஃபிகரேட்டிவ்லி டு மீன் ரெடியூஸ்டு. ஓகேவா? ஒரு விஷயத்தை குறைச்சிட்டாங்க ஆர் வீக்கன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் வந்து அது மீன் பண்ணுது. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ட். பார்த்தீங்கன்னா அது என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ங்கிறது கவர்மெண்ட் வந்து வாஸ் டென்டட், ரெடியூஸ்டு, குறைச்சிட்டாங்க, அப்படி தான் இந்த டென்டட்ங்கிறது மீன் பண்ணுது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கரெக்டு? போத் 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ வந்து இங்கே வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த டென்ட்டுங்கிற வேர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அது வந்து கிராமட்டிக்கலாகவும் அதோட மீனிங் கான்டெக்சுவலாக வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ ரீடிங் கம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ரீடிங் கம்ப்ரெஷன் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரீடிங் கம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வந்து அந்த டைம் எடுத்து படிக்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? அந்த டைமில் வந்து அதுக்கு வந்து நீங்கள் பெட்டர் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய அந்த ரீடிங் கம்ப்ரெஷன் டைப் ஆஃப் டெஸ்ட், ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் முடியும். ஓகே, ரீடிங் கம்ப்ரெஷன் தானே, ஈஸி தானே, நம்ம என்ன ஆன்சர் பண்ணிவிடுவோம், அதில் இருக்கிறது தானே கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால் ரீடிங் கம்ப்ரெஷனை படிச்சுங்க. ஓகே, நல்லா படித்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ அது வந்து ஆன் ஸ்பாட் வந்து நீங்கள் எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரீடிங் கம்ப்ரெஷனில் வந்து க்ளோஸ் டெஸ்ட். ஓகே, இப்போ இது கொஸ்டின் 1 பாருங்கள், பிஸ்னஸ் ஷுட் நாட் பி காட் டேஷ் பை பாலிசி சேஞ்சஸ் ஆஃப்டர் ஹேவிங் இன்வெஸ்டட் சீரியஸ் சம்ஸ், சாட்டிஸ்ஃபைடா, டிஸ்ரிகார்டா, அன்ப்ரிப்பேர்டா, அன்அவேரா, என்டர்டெயின்டா. ஸோ ஆப்ஷன் இ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அன்அவேர்ஸ். ஸோ அன்அவேர்ஸுங்கிறது இது இங்கே என்ன மீனிங் பண்ணுதுன்னா வித்தவுட் ப்ரியர் நாலேஜ் ஆர் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஓகேவா? த சென்டென்ஸ் இம்ப்ளைஸ் பிஸ்னஸ் ஷுட் நாட் பி சர்ப்ரைஸ்ட் பை சடன் பாலிசி சேஞ்சஸ் ஆஃப்டர் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? காட் அன்அவேர்னஸ் வந்து இஸ் எ ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் மீனிங் காட் பை சர்ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காட் அன்அவேர்ஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன், அதாவது காட் பை சர்ப்ரைஸ், அதை தான் வந்து மீன் பண்ணுது. ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், சாட்டிஸ்ஃபைடுனா மீன்ஸ் ப்ளீஸ்டு, டஸ் நாட் ஃபிட் த கான்டெஸ்ட். ஓகேவா? ஸோ அதுவே டிஸ்ரிகார்டட் பார்த்தீங்கன்னா இக்னோர்டுன்னு மீன் பண்ணுது. ஓகேவா? டஸ் நாட் கன்வே சர்ப்ரைஸை கன்வே பண்ணலை. ஸோ அன்ப்ரிப்பேர்டுனா க்ளோஸ் இன் மீனிங் வந்து பட் காட் அன்அவேர்ஸ் இஸ் த கரெக்ட் ஐடியாமா இருக்குது. என்டர்டெயின்ட் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அம்யூஸ்ட் ஆர் கன்ஸ்டபிள், கான்டெக்சுவலி இன்கரெக்டாக இருக்குது. ஓகே,
ஸோ இங்கே என்ன கரெக்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஷுட் பி காட் அன்அவேர்ஸ் பை பாலிசி சேஞ்சஸ் ஆஃப்டர் ஹேவிங் இன்வெஸ்டட் சீரியஸ் சம்ஸ். அன்அவேர்ஸுங்கிறது தான் இங்கே கரெக்டான ஒரு சென்டென்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள். ரீடிங் கம்ப்ரெஷன் க்ளோஸ் டெஸ்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட்லி ஈவன் ஆஸ் இட் இஸ் ஒர்க் டு ஃப்ரேம் நியூ பாலிசிஸ் த கவர்மெண்ட் மஸ்ட் டேஷ் தேர் இஸ் எ ரெகுலேட்டரி செர்டனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேரண்டி, அஷ்யூர், வெரிஃபை, என்ஷூர், ரெஸ்பெக்ட். ஸோ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க? நியூ பாலிசிஸ் த கவர்மெண்ட் மஸ்ட் என்ன வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வரும்? கவர்மெண்ட் மஸ்ட்ன்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் என்ஷூர். கவர்மெண்ட் மஸ்ட் என்ஷூர் தெர் இஸ் ரெகுலேட்டரி செர்டனிட்டி. ஓகே, என்ஷூருங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுது? இட் கேரண்டி சம்திங் ஹேப்பன்ஸ். ஓகே, இட் சர்டன் திங்ஸ் ஹேப்பனிங்னா இட் கேரண்டிஸ். Okay, the government must ensure regulatory certainty so business can invest with confidence. ஒரு regulatory certainty ensure பண்ணுறது தான் அந்த என்ஷூருங்கிறது. அந்த ரெகுலேட்டரி செர்டனிட்டி என்ஷூர் பண்ணுறது தான் கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க பாலிசிஸ்ன்னு தான் சொல்லுது. என்ஷூருங்க தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஏன் மற்ற ஆன்சர் ஏன் வராது? கேரண்டின்னு ஏன் சொல்லக்கூடாது? மஸ்ட் கேரண்டி அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? சிமிலர் இன் மீனிங் தானே அதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஷூருங்கிறது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் கொலோகேஷன். ஓகேவா, இங்கே கேரண்டிங்கிறது வராது. ஆனால் மீனிங் ஒரே மாதிரி தான், ஆனால் வராது. ஓகே, ஸோ அடுத்தது அஷ்யூர். ஓகே, அஷ்யூர்னா என்ன? ஒரு பர்சன் டேக்ஸ் எ பர்சன் ஆஸ் இட்ஸ் ஆப்ஜெக்டா. ஓகேவா, அஷ்யூர் சம்மன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்சனை பேஸ் பண்ணி வரும்போது நம்ம அஷ்யூர்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே அப்படி கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால என்ஷூர் யூஸ் பண்ணுறோம். வெரிஃபைங்கிறதுனா ஏதாவது ஒரு செக் பண்ணுறதோ ஏதாவது ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதோ தான் வெரிஃபை. ஸோ இது வந்து செர்டனிட்டியை வந்து கொடுக்கல. ஓகேவா, அதனால வெரிஃபையும் வராது. எஸ்பெக்ட். ஓகே, எஸ்பெக்ட்டுங்கிறது இட் இண்டிகேட்ஸ் ஹோப் ஆர் ஆன்டிசிபேஷன் நாட் செர்டனிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஸ் இட் ஒர்க்ஸ் டு ஃப்ரேம் நியூ பாலிசிஸ் த கவர்மெண்ட் மஸ்ட் என்ஷூர் தெர் இஸ் எ ரெகுலேட்டரி செர்டனிட்டி. ஓகே, ஸோ என்ஷூர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ எஸ்பெக்டும் வராது. ஏன்னா இதெல்லாம் செர்டனிட்டியை மீன் பண்ணலை. வெரிஃபையும் செர்டனிட்டியை மீன் பண்ணல. அஷ்யூர் வந்து ஒரு பர்சன் ஆப்ஜெக்டாக இருக்கிற பட்சத்தில் அஷ்யூர்னு யூஸ் பண்ணுவோம். கேரண்டிங்கிறது சேம் மீனிங் கொடுத்தாலுமே என்ஷூருங்கிறது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் கொலோகேஷனாக இங்கே வரும். ஓகேவா, என்ஷூர் தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது கேள்வி பாருங்கள். இஃப் மேனுஃபேக்சரிங் இஸ் டு கெட் எ டேஷ் இட் ஷேர் ரிமைன்ஸ் at about 17% of the GDP. The private sector must play a key role அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஷ், ரெவல்யூஷன், பூஸ்ட், செட்பேக், ஸ்லோ டவுன். ஓகே, இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா இஃப் மேனுஃபேக்சரிங் என்னவா இருந்ததுன்னா ஷேர்ஸ் வந்து ரிமைன்ஸ் 17% ஆஃப் த ஜிடிபியாக இருக்கும். த ப்ரைவேட் செக்டர் மஸ்ட் பிளே கீ ரோல்னு. ஓகேவா, ஸோ நீங்கள் மேனுஃபேக்சரிங் இஸ் செட் டு இஸ் டு கெட் எ பூஸ்ட். ஓகேவா, ஸோ என்னது பூஸ்ட்டுன்னா என்ன மீனிங் கொடுக்கும்? பூஸ்ட்னா ஒரு இன்க்ரீஸ், இம்ப்ரூவ்மெண்ட், என்கரேஜ்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ அப்போனா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருங்கிறது ஸோ இன்க்ரீஸ்டாக இம்ப்ரூவ்டாக இருக்கிற பட்சத்தில் 17% ஜிடிபி வந்து மெயின்டைன் பண்ணலாம். ப்ரைவேட் செக்டர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது தான் இங்கே சொல்கிறாங்க. கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டாக வரும். ஓகே, த மேனுஃபேக்சரிங் ரிக்வயர்ஸ் எ பூஸ்ட் டு இன்க்ரீஸ் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கணுன்னா கிராஷ்னா மீன்ஸ் சடன் ஃபெயிலியர் ஆர் கொலாப்ஸ் வந்து இங்கே நடக்கும். ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா டூ டிராஸ்டிக் ஃபார் த கண்டெஸ்ட். ஓகேவா, செட்பேக் பார்க்கும்போது மீன்ஸ் ஏ ரிவர்சல் ஆர் அப்ஸ்ட்ராக்கல். ஸ்லோ டவுன் பார்க்கும்போது இட் மீன்ஸ் ரெடியூஸ்டு க்ரோத், ஆப்போசிட் ஆஃப் த இன்டெண்டட் மீனிங். ஓகேவா, ஸோ கரெக்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா இஃப் மேனுஃபேக்சரிங் இஸ் டு கெட் பூஸ்ட்னா த ப்ரைவேட் செக்டர் மஸ்ட் பிளே ஏ கீ ரோல் அப்படிங்கிறது தான் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ பூஸ்ட்டுங்கிறது தான் இங்கே ஒரு கரெக்டான வேர்டாக இருக்கும். ஓகேவா, கிராஷுங்கிறது ஒரு ஃபெயிலியரோ ஒரு கொலாப்ஸை பற்றி சொல்கிறது. அதை பற்றி சொன்னேன்னா அப்போ எப்படி ஜிடிபி மெயின்டைன் பண்ணும்? ஸோ வராது. ரெவல்யூஷன்னா ஒரு டூ டிராஸ்டிக் ஆஃப் த கண்டெஸ்ட். ஓகேவா, செட்பேக்குங்கிறது வந்து ரிவர்சல், அப்ஸ்ட்ராக்கலை பற்றி தான் பேசுகிறோம், பின்னாடி போகிறத பற்றி தான். ஸ்லோ டவுனும் அந்த க்ரோத்தை ரெடியூஸ் பண்ணுறது தான் பேசுகிறோம். இது எதுவுமே வந்து கரெக்டான மீனிங் தரலை. பூஸ்ட்டுங்கிறது தான் கரெக்டான மீனிங் தருது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். த எக்கனாமிக் மொமெண்டம் ஆஃப் த பாஸ்ட் டிகேட் has been dashed largely because the government has done much of the heavy lifting. The economic momentum of the past decade. So pastலேருந்து அந்த டிகேட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது? ஸோ இப்போது வந்து மீனிங் பாருங்கள். பிகாஸ் த கவர்மெண்ட் ஹேஸ் டன் மச் ஆஃப் த ஹெவி லிஃப்டிங். ஓகேவா, ஸோ வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஹேஸ், ஏன்னா வந்து கவர்மெண்ட் நிறைய ஹெவி லிஃப்டிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இங்கே என்ன வரும் பாருங்கள். ஹிண்டர்டா, டிலேடா, அவாய்டடா, டிகேடா, சஸ்டெயின்டா.
நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா the economic movement of the past decade has been sustained. சஸ்டெயின்னா என்ன, சஸ்டெயின் ஆயிடுச்சு, அது மெயின்டைன் ஆயிடுச்சு. எதனாலனா கவர்மெண்ட் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஹவ் த ஹெவி லிஃப்டிங், அதனால தான் மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சஸ்டெயின்ட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ட், கண்டினியூட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டிகேட் வந்து சஸ்டெயின்டாக இருந்தது. த சென்டென்ஸ் இண்டிகேட் அந்த எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இண்டிகேட் பண்ணுது. என்னென்ன மீன் பண்ணுது, மெயின்டைன் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னா மெயின்லி டியூ டு த கவர்மெண்ட்டோட எஃபர்ட்னால மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மீனிங்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது இந்த க்ளோஸ் டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். ஸோ ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஹிண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டர்ட்னா இட் இஸ் அப்ஸ்ட்ரக்டட். பாசேஜோட மீனிங் ஆப்போசிட்டாக இருக்குது, ஆப்போசிட் டு த பாசேஜஸ் மீனிங். டிலேடு, லைக் டிலேடுன்னு வரும்போது மீன்ஸ் போஸ்ட்பாண்ட் அப்படின்னு வரும், அதனால அதுவும் ஃபிட் ஆகாது. அவாய்டட்னு வரும்போது இல்லாஜிக்கலாக இந்த கண்டெஸ்ட் இன் திஸ் கண்டெஸ்ட். டிகேடுன்னு வரும்போது மீன்ஸ் டெட்டோரியேட்டட், ஆப்போசிட் ஆஃப் சஸ்டைன்டு க்ரோத். ஓகேவா? the economic momentum of the past decade வந்து has been sustained largely because the government has done much of the heavy lifting பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள் க்ளோஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் அடுத்த கொஸ்டின் வந்து the fact is that economic dash of the past decade during which the GDP has grown at an annual average of 6.8%. ஓகேவா? இந்த ஃபேக்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டாக்னேஷன் வருமா, டிக்ளைன் வருமா, மொமெண்டம் வருமா, டவுன்ஃபால் வருமா, அட்வர்சிட்டி வருமா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மொமெண்டம் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி மொமெண்டம் பார்க்கும்போது மொமெண்டம் மீன்ஸ் கண்டினியூஸ் ப்ராக்ரெஸோ ஒரு க்ரோத்தோ ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்டும் பற்றி பேசுகிறாங்க. த சென்டென்ஸ் ரெஃபர்ஸ் டு சஸ்டைன்டு ஜிடிபி க்ரோத். ஓகேவா? ஓவர் த பாஸ்ட் டிகேடில் நடக்கிற ஜிடிபி க்ரோத் மேக்கிங் மொமெண்டம் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்டாக இங்கே கொண்டு வராங்க. ஓகே, வேறு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஸ்டாக்னேஷன்ஸ். ஓகேவா? ஸ்டாக்னேஷன்னா ஒரு ஸ்டாக்னெண்ட் ஆகிடுது, அதுக்கு மேலே வளர்ச்சியே இல்லை, லேக் ஆஃப் க்ரோத் இருக்கிறது தான் ஸ்டாக்னேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வருமா பார்த்தீங்கன்னா வராது. மொமெண்டம்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராக்ரஸ் க்ரோத் ஆகிற இதை தான் மீன் பண்ணுது. அப்போது வந்து இந்த சென்டென்ஸில் அதுதான் கரெக்ட். இங்கே எதை பற்றி பேசியிருக்காங்க, த ஃபேக்ட் இஸ் தட் த எக்கனாமிக் மொமெண்டம் ஆஃப் த பாஸ்ட் டிகேட் டூரிங் விச் த ஜிடிபி ஹஸ் க்ரோன் அட் அன் ஆனுவல் ஆவரேஜ், க்ரோத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்போது இங்கே ஸ்டாக்னேஷன் வராது. அடுத்தது டிக்ளைன். ஸோ அதே மீனிங் தான் டிக்ரீஸ். ஓகேவா? டிக்ரீஸ் ஆகிறத பற்றி தான் நம்ம இங்கே டிக்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மீனிங்கும் இங்கே கொடுக்காது. டவுன்ஃபால் மோர் அட்லஸ் எல்லாமே இதே மீனிங் தான். ஸ்டாக்னேஷன், டிக்ளைன், டவுன்ஃபால் எல்லாமே ஒரே மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ அதுவுமே வராது. நாலாவது பாருங்கள் அட்வர்சிட்டி. ஓகேவா? அட்வர்சிட்டினா ஒரு ஹார்ட்ஷிப், ஒரு டிஃபிகல்ட்டி பற்றியும் சொல்கிறது. எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி சொல்லலைங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கரெக்டாக இருக்காது. மொமெண்டம் தான் இது கரெக்ட். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, த ஃபேக்ட் இஸ் தட் எக்கனாமிக் மொமெண்டம் ஆஃப் த பாஸ்ட் டிகேட் டூரிங் விச் த ஜிடிபி ஹேஸ் க்ரோன் at an annual average of 6.8% ன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்தியா may have dash in the global ease of doing business ranking but it still has some ground to cover. ஓகேவா? ஸோ இந்தியா may have dash in the global ease of doing business ranking. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்தியா may have moved in the global ease of doing business. ஓகே, ஸோ இந்தியா என்ன ஆயிடுச்சா, மூவ் ஆயிடுச்சு. எங்கன்னா குளோபல் லெவலில் வந்து டூயிங் பிஸ்னஸில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரேங்கிங்கில். பட் இட்ஸ் ஸ்டில் சம் கிரவுண்ட் டு கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சர்ஜுடும் வராது, டிக்ரீஸ்டும் வராது, ஃப்ளக்சுவேட்டடும் வராது, பிளாச்சுவேட்டும் வராது. ஸோ மூவ்டு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, மூவ்டுனா என்ன மீனிங் கொடுக்குதுன்னா அட்வான்ஸ்ட், ஓகே, ஆர் ப்ராக்ரஸ்ட் இன் த ரேங்கிங். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுது. ஸோ ஒரு அட்வான்ஸ்டோ ஒரு ப்ராக்ரஸ் இந்த ரேங்கிங் தான் மீன் பண்ணுறப்போ இங்கே மூவ்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்க வந்து இந்தியா வந்து டூயிங் பிஸ்னஸில் வளர்ந்துட்டுருக்காங்க, அட்வான்ஸாக தான் இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். மற்றதுலாம் ஏன் வராது? சர்ஜடு என்ன மீனிங் தரும்? ஸோ நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஆப்ஷன்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். லைக் சர்ஜடு வந்து ஒரு ட்ராமேட்டிக் ரைஸை பற்றி சொல்லுது. த பாசிட் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி வந்து சொல்லுது, நாட் நெசசரிலி ஷார்ப் இன்க்ரீஸை பற்றி இங்கே சொல்லலை. ஸோ அப்போ வந்து சர்ஜடு வராது. ரெண்டாவது பாருங்கள் டிக்ரீஸ்ட் வந்து ஆப்போசிட் ஆஃப் த இன்டெண்டட் மீனிங்கை வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே சொல்ல வர மீனிங்க்கும் அதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே வராது. ஃப்ளக்சுவேட்னா இர்ரெகுலாரிட்டிஸ்.
ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கண்டெஸ்ட்க்கு வந்து ஃபிக்ஸே ஆகாது. ஸோ இதுவுமே தப்பு. அடுத்தது ஃப்ளாக்சுவேட்டட் பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் ஸ்டாப்டு ப்ராக்ரெஸிங். ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணுறது தான் ஃப்ளாக்சுவேட்டட் சொல்லுவாங்க. விச் கான்ட்ரடிக்ட் த கண்டினியூடு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ரடிக்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷனுமே தப்பு. இங்கே கரெக்டான ஆப்ஷன் வந்து மூடுன்னு வரும். ஸோ இப்போது கரெக்ட் சென்டென்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்தியா மே ஹாவ் மூட் இன் த குளோபல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங் பட் இட் இஸ் ஸ்டில் ஹேஸ் சம் கிரவுண்ட்ஸ் டு கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக இருக்குது பாருங்கள், மூடுங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்குது. அடுத்த கேள்வி. ஸோ ஓகே, வொக்காபுலரி பேஸ் பண்ணி இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீடிங் கம்ப்ரெஷனில் வொக்காபுலரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இஸ் த க்ளோசஸ்ட் இன் மீனிங் டு வெஸ்டாலிட்டி ஆஸ் மென்ஷன்ட் இன் த பாசேஜ்? ஓகே, உங்களுக்கு அந்த வெஸ்டாலிட்டின்னு ஒரு அந்த வேர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, க்ளோசஸ்ட் மீனிங் எது தருது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன், அடாப்டபிலிட்டி, சிம்ப்ளிசிட்டி, டியூரபிலிட்டி, கன்சிஸ்டன்சின்னு. ஓகே, ஸோ இங்கே எங்கே கரெக்டாக வரும்? வெஸ்டாலிட்டி அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் வந்து அடாப்டபிலிட்டி கரெக்டாக இருக்கும், க்ளோசஸ்ட் மீனிங்னா. ஓகே, வெஸ்டாலிட்டினா என்ன மீன் பண்ணுது முதல்ல பார்ப்போமா? அப்படின்னா வந்து இட் இஸ் எபிலிட்டி டு அடாப்ட். ஓகேவா? ஆர் பீயிங் யூஸ்டு ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். ஓகே, ஒரு எபிலிட்டி டு அடாப்டோ அல்ல அப்படி இல்லைன்னா ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் யூஸ் பண்ணுறது பற்றியும் பேசுகிறது தான் வெஸ்டாலிட்டி. அடாப்டபிலிட்டி பார்க்கும்போது க்ளோசஸ்ட் சினானிம் வந்து வெஸ்டாலிட்டிக்கு அதை தான் கொடுக்குது. அது என்ன மீன் பண்ணுது அப்போ அடாப்டபிலிட்டினா? எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் எஃபெக்டிவிட்டி டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். அடாப்ட் பண்ணிட்டாங்க, அவன் அங்கே போனால் அடாப்ட் பண்ணிக்கிட்டான் அந்த சுச்சுவேஷன்ஸை, அப்படி தானே அந்த வேர்ட் சொல்லுது. ஸோ மோர் ஆர் லெஸ் வெஸ்டாலிட்டி அடாப்டபிலிட்டி ஒரே மீனிங் தான் தருது. ஓகேவா? ஸோ வெஸ்டாலிட்டினா என்ன? எபிலிட்டி டு அடாப்ட் தான் சொல்லுது. ஓகே, டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் அடாப்டட். ஸோ அடாப்டபிலிட்டியும் கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து அடாப்டபிலிட்டி தான். ஏன் மற்றதுலாம் இன்கரெக்டுன்னு நம்ம பார்க்கணும்ல? மற்றதுக்கான மீனிங்ஸ் பார்க்கலாமா? ஸ்பெஷலைசேஷன் பார்க்கும்போது ஸ்பெஷலைசேஷன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இவங்க ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அப்போனா இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா வெஸ்டாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. வெஸ்டாலிட்டிங்கிறது எப்படி இருந்தாலும் அந்த இடத்த அடாப்ட் பண்ணிப்பாங்க, ஆனால் ஸ்பெஷலைசேஷனுங்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அவங்க எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்கன்னு. அடுத்தது சிம்ப்ளிசிட்டி பாருங்கள். பீயிங் ஈஸி ஆர் அன்காம்ப்ளிகேட்டட். ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் இருப்பாங்க, அன்காம்ப்ளிகேட்டடாகவும் இருப்பாங்க. டியூரபிலிட்டினா எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் வியர் ஆர் டேமேஜ். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வித்ஸ்டாண்ட் பண்ணுறதோ ஒரு டேமேஜ் இது பண்ணுறதோ டியூரபிலிட்டி. கன்சிஸ்டன்சினா பீயிங் யூனிஃபார்ம் ஆர் அன்சேஞ்ச்டு. ஓகேவா? யூனிஃபார்மாக இருக்கிறது இல்லை ஒரு சேஞ்சஸே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு அன்சேஞ்சாக இருக்குது தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஓகே, ஸோ அப்போ அன்சேஞ்சுனா அதுவுமே வந்து எபிலிட்டி டு அடாப்ட்லேருந்து ஆப்போசிட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டியூரபிலிட்டி வந்து சம்பாட் நேரம் இருக்குது, ஆனால் எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது. எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட், ஓகேவா, டேமேஜை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறது டியூரபிலிட்டி இங்கன்னு பேசுகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே தப்பு. கரெக்டாக அடாப்டபிலிட்டி. வெஸ்டாலிட்டினா என்ன மீனிங் வரும்? அடாப்டபிலிட்டி அதுதான் வரும். A versatile learning tool can be used for different subjects and teaching methods showing its adaptability. அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணுது. ஓகேவா? என்னது versatile learning tool. ஓகேவா? ஸோ கேன் பி யூஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் ஷோயிங் இட்ஸ் அடாப்டபிலிட்டி. ஸோ அது வெஸ்டாலிட்டி மீனிங் பண்ணுறது அடாப்டபிலிட்டி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள். பேராகிராஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரு. ஸோ இந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின்னு இந்த சென்டென்ஸ் பார்த்துங்க. ஸோ சென்டென்ஸ் முதல்ல பார்த்துங்க. த காஷ்மீரி கேட் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆன் த டெல்லி மெட்ரோ நெட்வொர்க் சீஸ் ஏ டெய்லி ஃபுட்ஃபால் ஆஃப் ஓவர் 3 lakh. ஆப்ஷன் பி பாருங்கள். த சிமியன்ஸ் இன் ஃபேக்ட் ஆர் நவுன் டு roam ஆன் ரூஃப் டாப்ஸ் அண்ட் ஆல்சோ போஸ் எ ப்ராப்ளம் ஃபார் மெனி ஷாப்ஸ். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள். Now they have started handling the elevated section of the Kashmiri Ghetto metro station too in the search of food. ஓகேவா? ஆப்ஷன் டி வந்து பட் ஆஃப் லேட் த ஸ்டேஷன் ஹேஸ் பீன் அட்ராக்டிங் சம் அன்வான்டட் விசிட்டர்ஸ் monkeys. ஆப்ஷன் இ வந்து த பிரசன்ஸ் ஆஃப் monkeys in Kashmiri Gate area is not new. ஆப்ஷன் எஃப் பாருங்க. அப்பார்ட் ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன் த எலிவேட்டட் Dilshad Garden Ritala section at the station, the Simian population has also started targeting eateries on the ground floor.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ABCDEFன்னு வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போது வந்து இந்த சென்டென்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுட்டு அதுக்கான மீனிங்ஃபுல் கோஹெரண்ட் பேராகிராஃப்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல பேராகிராஃப் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து சென்டென்ஸ் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஃபோர்த்து சென்டென்ஸ் என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஏபிசிடி அரேஞ்ச்மெண்ட்லேயே ஃபோர்த்து சென்டென்ஸ் என்ன வரும்னு ஆப்ஷன் ஏவா பியா சியா அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த சென்டென்ஸை நல்லா படிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இப்போ பாருங்கள், நான் கேள்வி பாருங்கள். வாட் இஸ் த ஃபோர்த் சென்டென்ஸ் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட்க்கு அப்புறம் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த்து சென்டென்ஸ் என்ன வருது, அதாவது இந்த ஆப்ஷன்ஸில் ஃபோர்த்து சென்டென்ஸ் என்ன வருது. ஓகேவா? ஸோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வருது. ஓகே, ஆக்சுவலாக கரெக்ட் சீக்வன்ஸ் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். கரெக்ட் சீக்வன்ஸ் வந்து ADEBCF. நீங்கள் அதை வந்து தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, ஃபோர்த்து சென்டென்ஸ் என்ன வருதுன்னா ஓகே பி வருது. ஃபோர்த்து பாருங்கள் 1 2 3 4னா பி வருது. நான் இப்போ என்ன சொன்னேன், ADEBCF. ஓகேவா? ஸோ ஏடி அப்படின்னு பார்க்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா the காஷ்மீரி கேட் மெட்ரோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுதா. அடுத்தது பட் ஆஃப் லேட் த ஸ்டேஷன் ஹஸ் பீன் அட்ராக்டட். ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா த சிமியன்ஸ் இன்ஃபேக்ட் ஆர் நவுன் டு ரோம். ஓகேவா? ஸோ ADE வரும். ஓகேவா? த பிரசன்ஸ் ஆஃப் monkeys இன் காஷ்மீரி கேட். ஈக்கு அப்புறம் என்ன வரும், ஈக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பி வரும். ஓகேவா? த சிமியன்ஸ் இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே கேட்டிருக்குது ஃபோர்த்து சென்டென்ஸ். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கரெக்டான ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண பிறகு வரது எழுதி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் அங்கே கேட்குற ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போடலாம். என்னது ADEBCFன்ட்டு. ஓகேவா? ஏடி நம்ம முன்னாடியே வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லேயே பார்த்தோம். வந்து ஏன் ஒரு ஒன்று சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கணும், இல்லைன்னா அந்த சென்டென்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி பேசேஜ் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸ்டேஷன், ஓகேவா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த ஸ்டேஷன் கொடுத்தனால ஏவை தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸ்டேஷன் அண்ட் பட் ஆஃப் லேட் இன் டி சிக்னல் ஆஃப் கான்ட்ராஸ்ட். ஸோ டி வந்து ஏக்கு அப்புறம் வரும். ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது இ வரும். ஓகேவா? அடுத்தது பி வரும். த சிமியான்ஸ் இன் பி ரெஃபர் பேக் டு த மங்கீஸ் இன் இ. ஓகேவா? ஸோ ஈல பேசும்போது மங்கி ஈயை பற்றி வந்து ஈல வந்து மங்கியை பற்றி பேசியிருக்கோம் தேர்டில். ஸோ அது வந்து ரெஃபர் பண்ணுறது தான் சிமியான்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் நாலாவது ஆப்ஷனில் இருக்கிறது பி. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு வரும். நாலாவது சென்டென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாலாவது சென்டென்ஸ் என்னன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, வாட் இஸ் த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தோமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னது? அஃப்கோர்ஸ் ஏ தான், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஏ வருது ஃபஸ்ட்டு. இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஸ்டேஷனோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து பாசேஜ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஷனை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இதுவே கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டாங்க, ஃபஸ்ட்டு பாசேஜ் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், மூணாவது கேள்வி. அந்த ரீடிங் இது படிச்சுட்டு சென்டென்ஸில் திருப்பி மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் சென்டென்ஸில் என்ன வரும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண பிறகு. ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான், முன்னாடியே எழுதி வச்சோன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஆப்ஷன் டி தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து ஒரு ஸ்டேஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டேஷனுக்கு அப்புறம் பட் ஆஃப் சிக்னல். ஓகேவா? ஒரு சிக்னல் வந்து கான்ட்ராஸ்ட்டாக அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ ஏக்கு அப்புறம் டி வருது. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது செகண்ட், ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள், தேர்டு என்ன வரும்? ஓகே, தேர்டு என்ன வரும்? இ வரும். ஓகேவா? இ வந்து இங்கே என்ன பேசுகிறாங்க, டியோட பாயிண்டோட கண்டினியூட்டி வந்து நோட்டிங் த மங்கீஸ் ப்ரெசன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இட்ஸ் நாட் நியூ அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அதுதான் வந்து தேர்ட் ஆப்ஷனில் வரும், இ. ஓகேவா? ஸோ இன்னொரு அடுத்த கேள்வி பாருங்களேன். லாஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண பிறகு லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன வருதுன்னா எஃப் வருது. ஓகேவா? ஸோ எஃப்ல என்னன்னா ஃபர்தர் டிஸ்டர்பன்ஸ் காஸ்டு பை த மங்கீஸை பற்றி பேசி முடிச்சிருக்காங்க, கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பேசேஜை. ஓகே, ஸோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்ல எதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, எஃப்ல பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம் அண்ட் த எலிவேட்டட் தில்ஷாத் கார்டன் தித்தாலோ செக்ஷன் அட் த ஸ்டேஷன், த சிமியன் பாப்புலேஷன் ஹஸ் ஆல்சோ ஸ்டார்டட் டார்கெட்டிங் ஈட்டரிஸ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா?
ஸோ எஃப்ங்கிறது வந்து லாஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பெட்டர் எப்படின்னா நீங்கள் அந்த எஃப் வரைக்கும் ஏபிசிடிஎஃப் கொடுத்துருக்காங்களா எல்லாம் படிச்சுட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஏபிஇஎஃப் என்னன்னு அந்த கரெக்டாக போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து வர கேள்விக்கெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு இது கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு சென்டென்ஸா ஓகே ஆப்ஷன் ஏ, ஓகே தேர்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்களா ஆப்ஷன் இ. ஸோ அது மாதிரி டக்கு டக்குன்னு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான், ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஓகேவா, அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் வந்து நீங்கள் ஒன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அதுக்கு கீழே கேட்குற 5 கொஸ்டினை டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது பேராகிராஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் முடிச்சிட்டோமா, அடுத்தது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் கனெக்டர் இது எப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, கம்பைன் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும் சிங்கிள் சென்டென்ஸாக. எப்படின்னா 1 or more ஆஃப் த கிவன் ஸ்டார்டர்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங்கை சேஞ்ச் பண்ணாமல் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ இது பாருங்கள் 2 சென்டென்ஸில் த கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஓகேவா ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் டு கர்ப் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள் எக்கனாமிஸ்ட் வார்ன் தட் திஸ் மெஷர்ஸ் மைட் ஸ்லோ டவுன் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் கொண்டு வராங்களா இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த. எக்கனாமிஸ்ட் வந்து என்ன வார்ன் பண்ணுறாங்கன்னா தட் திஸ் மெஷர்ஸ் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்கள் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும். கனெக்ட் பண்ணும், சென்டென்ஸ் கனெக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கன்னா ஆல்தோ இன்ட்ரடியூஸ் எ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் 2 ஐடியாஸ், ரெண்டுத்துக்கும் அந்த ஐடியாஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்தாலுமே ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் கர்வ் பண்ண ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் கொண்டு வரணும், ஆனால் அது வந்து எக்கனாமிக் க்ரோத்தை ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக்ஸ். ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஓகேவா, டிஸ்பைட் ஆல்சோ எக்ஸ்பிரஸஸ் எ கான்ட்ராஸ்ட் அண்ட் இஸ் ஃபாலோட் பை நவுன் ஜெரண்ட் ஃப்ரேஸ் வந்து வேஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எக்ஸ்பிரஸஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட், அந்த மெத்தடில் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகேவா, ஸோ விச் டஸ் நாட் மேட்ச் த மீனிங் ஹியர். ஓகேவா, ஸோ ஆல்தோ த கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸை கொண்டு வந்திருந்தாலுமே டு கர்ப் இன்ஃப்ளேஷன் எக்கனாமிஸ்ட் வார்ன் தட் திஸ் மெஷர்ஸ் வந்து மைட் ஸ்லோ டவுன் எக்கனாமிக் க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டிஸ்பைட் த க்ரோத் இன்ட்ரடியூசிங் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் டு கர்ப் இன்ஃப்ளேஷன், அதுதான் டிஸ்பைட் த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் டு கர்ப் இன்ஃப்ளேஷன் என்ன சொல்ல வராங்க, எக்கனாமிஸ்ட் என்ன வார்ன் பண்ணுறாங்க தட் திஸ் மெஷர்ஸ் மைட் ஸ்லோ டவுன் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 1, 2, 3 கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கரெக்டான இது பார்த்தீங்கன்னா 1 and 2 பாருங்கள். ஆல்தோ த கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரிக்ட் மெஷர் டு கர்ப் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் எக்கனாமிஸ்ட் வார்ன். ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்பைட் த கவர்மெண்ட் இன்ட்ரடியூசிங் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் டு கர்ப் இன்ஃப்ளேஷன். ஓகேவா, ஸோ பிகாஸ் த கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் டு கர்ப் இன்ஃப்ளேஷன். 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்தோ, டிஸ்பைட், பிகாஸ். ஓகே, எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 பாருங்கள் ஆல்தோ த கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு பண்ணாலுமே கரெக்டாக இருக்குது. 2 கான்ட்ரடிக்டரான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அதுக்கு தான் வந்து ஆல்தோ கொண்டு வந்திருந்தாலுமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பாருங்கள் டிஸ்பைட். ஓகேவா, டிஸ்பைட் த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ். ஸோ டிஸ்பைட்டும் எதை பற்றி சொல்லுது, ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷனை பற்றி தான் பேசுது இல்லையா, ஃபாலோட் பை நவுன் ஜெரண்ட் ஃப்ரேசஸ் ஃபாலோ பண்ணும். ஸோ அதுவுமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா, பட் பிகாஸுங்கிறது இங்கே என்ன வந்து நான் முன்னாடியே சொன்னேன் காஸ் அண்ட் எஃபெக்ட். பிகாஸ் த கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அப்படிங்கிறது பிகாஸ் இங்கே ஏன் வராதுன்னா இது என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, காஸ் அண்ட் எஃபெக்ட் மெத்தடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ இது வந்து கரெக்டாக இந்த இதுக்கு வந்து மேட்சே ஆகலை. ஓகேவா, ஸோ போத் 1 and 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் இன்டர்சேஞ்ச். ஓகே, ஸோ இது வரைக்கும் அது வேர்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடச்சிருக்கும் என்ன மாதிரி வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரலாக நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இப்போ கிராமர் மாதிரி வந்து ரூல்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிலாம் சில விஷயங்களில் தேவையே இல்லை. இது ரெகுலர் ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட், ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. மீனிங்ஸு, சினானிம்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.